மனோஜுமே நைட்டு நடந்த விஷயத்தை நினைச்சு பயங்கரமா பதட்டத்தில் இருக்காரு. அப்ப கரெக்டா மனோஜ் சோஃபால உட்காந்துட்டு இருக்கும்போது பின்னாடி வந்த விஜயாவுமே இங்க மனோஜோட சோடர்ல கை வைக்க மனோஜுமே தூக்கி வாரி போடுது. அவருமே பயந்து அலற ஆரம்பிக்கிறாரு. உடனே இதை கேட்ட விஜயாவுமே, டே எருமை எதுக்குடா பயப்படுற, என்ன ஆச்சுடா அவனுக்கு அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அப்ப மனோஜும் தனியா இந்த பக்கம் வந்து விஜயாவை கூட்டிட்டு போயிட்டு, அம்மா இங்க ரோஹிணிக்கு ஏதோ ஆயிட்டு இருக்குமா, என்ன ஆச்சுன்னு தெரியல, கொஞ்ச நாள் அவளுக்கு நிறைய கனவு வந்துட்டு இருக்கு, அது மட்டும் இல்லாம அடிக்கடி கனவுல கத்துறா, கையை கால்லாம் உதைக்கிறா, எந்திரிச்சு பயங்கரமா வந்து அலறலாம் ஆரம்பிக்கிறா, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, அவகிட்ட நான் இதை பத்தி கேட்டு பார்த்தேன், ஆனா கேட்டா அவ எனக்கு எதுவும் ஞாபகம் இருக்க மாட்டேங்குது, எந்த கனவு என் மைண்ட்ல இல்லை அப்படின்ற மாதிரி என்கிட்ட சமாளிக்கிறாமா, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்ற மாதிரி அவர் நைட் எடுத்து வச்ச அந்த வீடியோவை இந்த பக்கம் வந்து விஜயாட்ட காட்டுறாங்க. இதை பார்த்த விஜயாவுமே, என்னடா இது, இவ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா, இவ்வளவு நாள் என்கிட்ட சொல்லாமே இருக்க, நீ அவட்ட கேட்கணும்லடா, இவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்கு, ஆனா ஒண்ணுமே தெரியாத மாதிரி ரெண்டு பேரும் சகஜமா இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இங்க மனோஜை விஜயா திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் மனோஜுமே, இதுக்கு என்னமா பண்றது, பேசாம ரோகிணி கூப்பிட்டு பேசிடுவோமா அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. உடனே இது கேட்டோன்னே, சரி ஓகேடா, நீ ரோகிணிட்ட பேச வேண்டாம், நான் பேசிக்கிறேன் அப்படின்ட்டு இந்த பக்கம் விஜயாவுமே டைரக்டர் ரோகிணியை தனியாக கூப்பிட்டு, என்னாச்சு ரோகிணி, உனக்கு என்ன பிரச்சனை, ஏதோ கனவுலாம் வந்துட்டு இருக்குன்னு சொல்லி இந்த மாதிரி வந்து மனோஜ் வீடியோ காட்டினா நைட்டு பயங்கரமா அலறிட்டு போல இருக்கு, என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ ரோகிணியுமே, என்னன்னு தெரியல ஆண்டி, அடிக்கடி எனக்கு கெட்ட கனவுலாம் வந்துட்டு இருக்கு, அதே நேரம் அந்த கனவு காலையிலேயே மறந்து போயிருது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனால் இதை கேட்ட விஜயாவுமே, என்ன ரோகிணி இது, இவ்வளவு பயங்கரமான கனவுலாம் வந்துட்டு இருக்குன்ற, அப்போ இதை பற்றி வந்து உனக்கு இன்னுமே சுத்தமாக ஞாபகமே இல்லையா, இதை வந்து அப்படியே விட்டால் நமக்கு தான் பிரச்சனை, பேசாம ஒரு சைக்காட்டிஸ்ட்டை போய் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் வந்து ரோகிணி கிட்ட விஜயாவுமே ஐடியா சொல்றாங்க. ஆனால் இதை கேட்ட ரோகிணியுமே, இல்லை ஆண்டி எனக்கு இப்போதைக்கு வேண்டாம், இப்போ எனக்கு நிறைய ஒர்க் இருக்கு, நம்ம இன்னொரு டைம் பார்க்கலாம், இதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அப்படின்ற மாதிரி ரோகிணியுமே அந்த கனவை மறைச்சிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. உண்மையை சொல்ல போனால் ரோகிணியோட மனசில் இங்கே மீனாவோட தம்பியை மாட்டி விட்டதுக்காக மீனா தான் பேயா வந்து இந்த பக்கம் வந்து ரோகிணி ஏதோ போட்டு டார்ச்சர் பண்ணுற மாதிரி யோசிச்சு பார்த்துருப்பாங்க. அதை நினச்சிட்டே படுத்ததுனால தான் அவங்களுக்கும் கொஞ்சம் பயங்கரமான கனவு வந்திருக்கும். பட் இருந்தாலும் இதை வெளியில் சொன்னால் நம்ம மாட்டிக்குவோம்னு சொல்லிட்டு அவங்களும் ரொம்பவே கேஷுவலாக விட்டுறாங்க. அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் தான் மனசுக்குள்ள இருக்கிற பயத்தை அவங்க என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ரொம்பவே திணறிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் இங்கே நம்ம வித்யா வந்து கண்டிப்பாக வந்து இந்த விஷயத்தில் மாட்டிக்காமல் இருக்கணும். ஏன்னா ஃபோன் எடுத்தது வித்யான்னு சொல்லி வெளியில் தெரிய வந்துச்சுன்னா முத்துவும் மீனாவும் சேர்ந்து வித்யாவை போய் ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. அப்போ வித்யா ஏற்கனவே எனக்கும் அவளுக்கும் பிரச்சனை இருக்கிறதுனால கண்டிப்பாக என்னை மாட்டி விடுறதுக்கு ஒரு யோசனை யோசிப்பா அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் ரோகிணி தெளிவாக பிளான் பண்ணுறாங்க. அதே நேரத்தில் இந்த விஷயத்தை பற்றி முதல்ல நம்ம வித்யாட்ட போய் பேசிடணும்ட்டு அவங்களுமே எதை பற்றியுமே யோசிக்காமல் டேரெக்டாக வித்யாவோட வீட்டுக்கு போகிறாங்க. போனது மட்டும் இல்லாமல் வித்யாவோட வீட்டுக்குள்ளே போயிட்டு என்ன வித்யா அப்படின்ற மாதிரி ரொம்பவே கேஷுவலாக பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இதை கேட்ட உடனே இந்த பக்கம் வித்யாவுமே, என்ன ரோகிணி, என் வீட்டுக்கு வர மாட்டேன், என் முகத்தில் முழிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போனேன், இப்போ வந்து ரொம்ப கேஷுவலாக பேசுகிற அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆனால் ரோகிணியுமே, இங்கே பாரு வித்யா, உங்ககிட்ட எனக்கு சண்டை போடணும்லாம் அவசியம் கிடையாது, நீ சம்மந்தம் இல்லாமல் என்கிட்ட சத்தம் போட்டதுனால தான் உங்கள்கிட்ட நான் திருப்பி பேசினேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ நீ அந்த ஃபோனை வந்து நீ ஒழுங்காக கடலில் போட்டிருந்தனா இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்காது. இப்போ அந்த ஃபோனை யார் எடுத்தாங்கன்னு சொல்லி முத்து கண்டுபிடிச்சிட்டு கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்கு வருவான். அப்படி வந்தால் என் பேர் வெளியில் வராமல் நீ பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இதை கேட்ட வித்யாவுமே, அதெல்லாம் என்னால் முடியாது, எனக்கு எது சரின்னு படுத்தோ அதை தான் செய்வேன், இனிமேலாம் உன் பேச்சை கேட்க முடியாது, நீ வந்து ஊர் ஃபுல்லாக போய் சொல்லிக்கிட்டே இருப்ப, நீ சொல்கிற பொய்க்கெல்லாம் நான் வந்து ஊன் கொட்டணும்னு நினைக்கிறியா, அப்படிலாம் பண்ண முடியாது, அதெல்லாம் நேத்தோட போச்சு, இதுக்கு மேலே என் மனசுக்கு என்ன பிடிக்குதோ அதை மட்டும் தான் செய்வேன் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் வித்யாவுமே கட்டன் ரேட்டாக பேசுகிறாங்க. ஆனால் இதை கேட்ட ரோகிணியுமே, இங்கே பாரு வித்யா, என் லைஃபே உன் கையில் தான் இருக்குது, நீ வந்து என்னை பழிவாங்கன்னு நினச்சேன்னா என்ன வேணாலும் பண்ணிக்க, ஆனால் என் லைஃப்பில் வந்து மனோஜை பிரிக்கணும்னு மட்டும் நினைக்காத, எப்படியாவது எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அதே நேரம் இன்னொரு பக்கம் இங்கே முத்துக்குமே அந்த ஃபோட்டோ அனுப்பிச்சுட்டவர் கால் பண்ணுறாரு. முத்து, எங்கள் வீட்டில் கொஞ்சம் உடம்பு சரியில்லை, நான் கொஞ்சம் ஊருக்கு தான் வந்தேன், நான் இப்போ வந்து ரிட்டன் ஊருக்கு போகிறதுக்குள்ளே தாத்தா பாட்டிக்கிட்ட போயிட்டு அந்த ஃபோட்டோ காட்டிட்டு உனக்கு கால் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே முத்துவுமே, சரி நான் ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா, கொஞ்சம் சீக்கிரம் அங்கே போயிட்டு சொல்லுங்க அப்படின்ற மாதிரி இங்கே முத்துவுமே தாத்தாவோட வார்த்தைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக அவருமே அங்கே போயிட்டு இந்த பக்கம் வந்து தாத்தா கிட்ட அந்த ஃபோட்டோவை காட்டுறாங்க. காட்டினது மட்டும் இல்லாமல் தாத்தா ஓகேன்னு சொன்ன ஃபோட்டோவை மறுபடியுமே திருப்பி முத்துக்கு அனுப்புறாங்க. அனுப்பிட்டு இந்த பக்கம் முத்துக்கு கால் பண்ணி, இங்கே பாரு முத்து, நான் தாத்தா கிட்ட 2 ஃபோட்டோவை காட்டினேன், அந்த ஃபோனை மிஸ் பண்ண பொண்ணு இந்த பொண்ணு தானாமா, இந்த பொண்ணு தான் செப்பல் தைக்க வரும்போது ஃபோனை கீழே மிஸ் பண்ணிட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வித்யாவோட ஃபோட்டோ அனுப்பியிருக்காங்க. இதை பார்த்த உடனே முத்துக்கு புரிஞ்சிருது, அப்போ கண்டிப்பாக இது ரோகிணியோட வேலை தான், ரோகிணி தான் எனக்கும் மீனாக்கும் இதில் ஏதோ ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு, சரி நான் பார்த்துக்கிறேன்னா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோனை கட் பண்ணிட்டு இங்கே மீனா கிட்ட முத்து கால் பண்ணி பேசுறாரு. இங்கே பாரு மீனா, எனக்கு எல்லா உண்மையும் தெரிய வந்துருச்சு, வித்யா தான் என் ஃபோனை திருடினதுங்கிறது தாத்தா கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு, இப்போ நேராக நான் வித்யாவோட வீட்டுக்கு போயிட்டு நான் பேச ஆரம்பிக்கிறேன், அப்போ தான் இதில் நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும்னு சொல்லிட்டு முத்துமே இதை பற்றியுமே யோசிக்காம டேரெக்டாக இந்த பக்கம் வித்யாவோட வீட்டுக்கு போகிறாங்க. அதே நேரம் வித்யாவுமே இங்கே ரோகிணி வந்து டென்ஷன் பண்ணிட்டு போனதுனால ரொம்பவுமே கடுப்போடையும் கோபத்தோடையும் உட்காந்துட்டு இருக்கும்போது கரெக்டாக இங்கே முத்துவுமே வராரு. முத்துவுமே வித்யாவை பார்த்தவொன்னா ரொம்பவே கோபத்தோட முறைக்க ஆரம்பிக்கிறாரு. இங்கே வித்யாவுக்கும் புரிஞ்சிருது, சொல்லப்போனால் ரோகிணி சொன்ன மாதிரி முத்துக்கு நான் தான் அந்த ஃபோனை திருடுங்கிறது தெரிய வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே யோசிக்கிறாங்க. அப்போ கரெக்டாக இந்த பக்கம் முத்து, எங்க பாரு வித்யா, எனக்கு உன் மேலே ஒரு நல்ல மரியாதை இருக்கு, என்ன ஒரு காரணத்துக்காக என்னோட ஃபோனை நீ திருடுன அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆனால் வித்யாவுமே, என்ன சொல்றீங்க முத்து, உங்க ஃபோனை நான் ஏன் திருட போறேன், உங்க ஃபோன் திருட்டு போனதுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்ற மாதிரி வித்யா சொல்றாங்க. ஆனால் முத்துவுமே, இங்க பாருங்க வித்யா, எனக்கு நீங்க உண்மையை சொல்லி ஆகணும், ஏன்னா நீங்க தான் இந்த ஃபோனை மிஸ் பண்ணீங்க அப்படிங்கிறதுக்கு உண்டான ஆதாரம் என்கிட்ட இருக்கு, நீங்க செருப்பு தைக்கிற இடத்துல தான் இந்த ஃபோனை
மிஸ் பண்ணியிருக்கீங்க. அங்க இருக்கிற தாத்தா உங்கள பார்த்திருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த ஃபோன் காணாம போனதுக்கு நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் குடுத்துருக்கேன். இப்போ மட்டும் எனக்கு நீங்க உண்மைய சொல்லல அப்படின்னா, கண்டிப்பா அந்த கம்ப்ளைண்ட் குடுத்த ஸ்டேஷன் போயிட்டு, இந்த மாரி என் ஃபோன திருடுனது இவங்க தான். என் ஃபோன் கிடைச்சிருச்சு அப்படின்ட்டு உங்க பேர்ல நான் கம்ப்ளைண்ட் குடுத்து ஆதாரத்தோட நிரூபிப்பேன். அப்ப நீங்க கண்டிப்பா வந்து நீங்க ஜெயிலுக்குள்ள போற மாரி ஆயிடும். ஒழுங்கா என்ன நடந்துச்சுன்னு எனக்கு உண்மைய சொல்லுங்க அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் முத்துவுமே வித்யாவை மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப வித்யாவுமே இதுக்கு மேல நம்ம மறைச்சா வேலைக்கு ஆகாது. அது நம்மளோட மான மரியாதை தான் போகும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு, இங்க பாருங்க முத்து, நான் இப்பவும் சொல்றேன், உங்க ஃபோனை திருடினது நான் கிடையாது. உங்க ஃபோனை திருடினது ரோகிணி. ஃபோனை திருடிட்டு அவ கடைசியில் அவளோட வேலையெல்லாம் முடிச்சுக்கிட்டு அந்த ஃபோனை என்கிட்ட கொடுத்தா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே இதை கேட்ட முத்துவுமே என்ன வேலையை முடிச்சாங்க, எதுக்காக என்னோட ஃபோனை திருடி அவங்க வச்சுக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ வித்யாவுமே இங்க பாருங்க, உங்க ஃபோனில் ஏதோ ஒரு வீடியோ இருக்கு. அந்த வீடியோவை அவ சிட்டிக்கு அனுப்பிட்டு அந்த ஃபோனை என்கிட்ட கொடுத்துட்டு இதை கொண்டு போய் கடலில் போட்டுருன்னா, நான் எப்பவும் போல ரோகிணியோட பழைய ஃப்ரெண்ட் அப்படின்றதுனால நான் ரொம்ப கேஷுவலாக சரி ஓகே அப்படின்ற மாதிரி ஒத்துக்கிட்டேன். அதே நேரம் மற்றபடி எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனால் இதை கேட்ட முத்துவுமே என்னது சிட்டிக்கிட்ட கொடுத்தாங்களா, சிட்டிக்கு ரோகிணிக்கு என்ன சம்மந்தம் அப்படின்ற மாதிரி வித்யாட்ட கேட்குறாங்க. அப்போ வித்யாவுமே ரோகிணி பற்றியான எல்லா உண்மையும் சொன்னா அது நமக்கு தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு, இங்க பாருங்க, நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிட்டேன். சிட்டிக்கு ரோகிணிக்கு என்ன சம்மந்தம்னு எனக்குலாம் தெரியாது, அதை நீங்க ரோகிணிட்ட போய் கேட்டுக்கங்க அப்படின்ற மாதிரி இங்க வித்யாவும் முத்து அங்கிருந்து வெளியில் அமைச்சிடுறாங்க. அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் முத்துவுமே வெளியில வந்து அடுத்த செகண்டே இங்க மீனாக்கு கால் பண்ணி நடந்த விஷயத்தை பத்தி பேசுறாங்க. இதை கேட்ட மீனா பயங்கரமா கோபமும் அடைகிறாங்க. அதே நேரத்தில் எதுக்காக இங்க ரோகிணி இப்படி பண்ணணும், இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த பண்ணி கடைசியில் என் தம்பியோட வாழ்க்கையே போயிருக்கும். கடைசி நிமிஷத்துல எப்படியோ நம்ம பணத்தை ரெடி பண்ணி என் தம்பியோட வாழ்க்கையை காப்பாத்திட்டோம். ஆனா இந்த அளவுக்கு அவங்களுக்கு எதுக்காக நம்ம மேல வன்மம் இருக்கு அப்படின்ற மாதிரி இங்க மீனா கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ முத்துவுமே இங்க பாரு மீனா, நீ கோவப்படாத, இப்ப நமக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் தெரிய வந்திருக்கு. சொல்லப்போனா ரோகிணி மூலமா தான் சத்யாவோட வீடியோ சிட்டிக்கிட்ட போயிருக்கு. அப்பனா எதுக்காக சிட்டிக்கிட்ட இந்த வீடியோவை அவங்க எடுத்து கொடுக்கணும், இதை ரோகிணி அப்லோட் பண்ணிருக்கலாமே, எதுக்காக சிட்டிக்கிட்ட கொடுத்து இந்த வேலையை பார்க்கணும்? அப்பனா ரோகிணிக்கு தேவையான ஏதோ ஒரு விஷயம் சிட்டிக்கிட்ட இருக்கு. அதனால இந்த விஷயத்துல நம்ம ரொம்பவே வந்து பொறுமையா இருந்ததா கண்டுபிடிக்கணும். ஏன்னா இந்த மாதிரி இந்த வீடியோ எடுத்து கொண்டு போய் கொடுக்குற அளவுக்கு இவங்களுக்கு அவசியம் கிடையாது. நம்மளை பழி வாங்கணும்னு அவசியம் தான். பட் இருந்தாலும் அது இவங்களே பண்ணியிருக்கலாம். ஆனா சிட்டி மூலமா பண்ணியிருக்காங்கன்னா அப்ப சிட்டி இவங்களுக்கு ஏதோ ஒரு வேலை செஞ்சு கொடுத்துருக்கான். அது என்ன வேலை செஞ்சு கொடுத்துருக்காங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் வந்து முத்து பேசுறாரு. பேசி முடிச்சுட்டு அடுத்த செகண்டே சத்யாவுக்கு கால் பண்ணி, சத்யா இந்த மாதிரி வந்து சிட்டி தான் உன்னோட வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்கான். அது எனக்கு இப்போ தான் வித்யா மூலமா தெரிஞ்சிச்சு. அது மட்டும் இல்லாம எங்க ரோகிணிக்காக சிட்டி ஒரு வேலை செஞ்சு கொடுத்துருக்கான். ஆனால் அது என்ன வேலைன்னு எனக்கு தெரியல. அது எதுக்காக ரோகிணிக்காக சிட்டி இந்த வேலையை பண்ணியிருக்கான், அதுக்கு பதிலாக இங்க ரோகிணி சிட்டிக்காக உன் வீடியோ கொண்டு போய் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். அதனால உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட விசாரி, அப்பதான் ரோகிணி யாரு, எதுக்காக இந்த மாதிரி நிறைய விஷயங்களை மறைச்சிக்கிட்டு சுத்துறாங்க அப்படின்ற உண்மைலாம் நமக்கு தெரியும்ட்டு அவருமே சத்யாட்ட பேசுறாரு. இங்க பேசி முடிச்சோன்னு கேட்ட சத்யாவுமே சரி மாமா நான் பாத்துக்கிறேன், என் ஃப்ரெண்டை நேரிலே பார்த்து நான் ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி இங்க சத்யாவுமே அவரோட ஃப்ரெண்டை பார்க்க டேரக்டா போயிடுறாரு. ஆனா இன்னொரு பக்கம் மீனாவை தான் அந்த கோபத்தை அடக்க முடியாம ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க. ஆனா முத்துவுமே இங்க பாரு, எனக்குமே ரோகிணி மேல கோபம் வந்துட்டு தான் இருக்கு. பட் இருந்தாலும் இந்த விஷயத்த நம்ம வெளியில காட்டக்கூடாது. எல்லா ஆதாரமும் நம்ம கையில வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம ரோகிணியை பத்தி வீட்டுல பேசணும். அவசரப்பட்டு இப்ப நம்ம பேசணும்னா நம்ம தான் முட்டாளாயிரும் அப்படின்ற மாதிரி இங்க முத்துவுமே ரொம்ப தெளிவா யோசிச்சு இங்க மீனாக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் ரோகிணியுமே இதுக்கு மேல இப்படியே விட்டா வேலைக்கு ஆகாது, பேசாம ஒரு நல்ல சைக்காலஜிஸ்ட்டை கூட்டிட்டு போயிடலான்ட்டு இங்க விஜயாவும் இன்னொரு பக்கம் மனோஜும் முடிவு பண்றாங்க. ஏன்னா ரோகிணி மனசு ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. அதனால சைக்காட்டிஸ்ட்டை கூட்டிட்டு போயிட்டு அவங்களுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணா மட்டும்தான் எல்லாமே சரியாகும்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் தயாராகிட்டு இருக்காங்க.